அன்புள்ள நண்பர்களே, வணக்கம். நண்பர்களே, தான தர்மத்தின் சிறப்புகளை பற்றி எல்லா மதத்தினுடைய வேத நூல்களிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லப்பட்டிருந்தாலும், மகாபாரதத்தில் அது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. பாரத போர் முடிஞ்சதுக்கப்புறம் தர்மர் அரியணை ஏறுறதுக்கு முன்னாடி இந்த தான தர்மத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக பீஷ்மர்கிட்ட போய் உபதேசத்துக்காக நிற்கிறார். அப்போது பீஷ்மர் ஒரு சம்பவத்தை விளக்குறார். விஸ்வாமித்திரர் முனிவருடைய மகன் அஷ்டகன் ஒரு பெரிய யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்தில் பல நாட்டு ராஜாக்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. யாகம் நல்லா வெற்றிகரமாக முடிந்ததுக்கப்புறம் அஷ்டகன் தன்னுடைய நெருக்கமான நண்பர்களான வசுமன சிபி 2 பேர்த்தையும் தன்னுடைய அரண்மனைக்கு விருந்துக்கு அழைக்கிறார். அவங்களும் வரேன்னு ஒத்துக்கும் போது பக்கத்தில் இருந்த நாரதர், நானும் அந்த விருந்தில் கலந்துக்கலாமான்னு கேட்க, அஷ்டகன் தாராளமாக கலந்துக்குங்க, அதற்கு தடையதும் இல்லைன்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒரு ரதத்தில் பயணிக்கிறாங்க. அரண்மனை நோக்கி போயிட்டுருக்கும் பொழுது அஷ்டகன் நாரதர்கிட்ட, நாரதரே, நீங்கள் ஒரு விண்ணுலகவாசி, எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் நாரும் தெரிந்தவர் என்பதால் நான் ஒரு கற்பனை ஒரு சம்பவத்தை விளக்குகிறேன், அதற்கான நீதியை நீங்கள் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அவரும் சம்மதிக்கிறார். அந்த கற்பனை சம்பவம் என்னவென்றால், இப்பொழுது 4 பேரும் சொர்க்கத்தின் வாசலிலே போய் நிற்கிறோம். அங்கே சொர்க்கத்தில் 3 பேருக்கு மட்டும்தான் அனுமதி, ஒரு ஆளுக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள். அப்பொழுது யார் 3 பேர் உள்ளே செல்வது, யார் ஒருவர் வெளியே நிற்பது என்று சொல்ல முடியுமா என்று கேட்க, அதற்கு நாரதர், அஷ்டகா, அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது நான், வசுமன, சிபி 3 பேரும் உள்ளே செல்வோம், நீ ஒருவன் வெளியில் தான் நிற்க வேண்டும் என்று சொல்ல அஷ்டகனுக்கு தூக்கி வாரி போட்டது. நாரதரே, இப்பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தி முடித்திருக்கிறேன், இந்த யாகத்தை விடுங்கள். இதற்கு முன்னர் ஒரு யாகம் நடத்தினேனே, அப்பொழுது 1000 ஏழை பிராமணர்களுக்கு 1000 கறவை பசுகளை தானமாக கொடுத்தேனே, இவ்வளோ பெரிய தானம் செய்த நான் இப்படி வெளியிலே என்று கேட்கும் பொழுது அதற்கு நாரதர், அஷ்டகா, எவன் ஒருவன் தான் செய்த தானத்தை சொல்லி சொல்லி பூரிப்படைகிறானோ அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஏனென்றால் நீ என்னிடமே 1000 முறை சொல்லிவிட்டாய் என்கிறார். அது சரி, அது இருக்கட்டும். 2வது சம்பவத்தை அஷ்டகன் சொல்கிறான். இப்பொழுது 3 பேர் இருக்கிறோம், 2 பேருக்கு மட்டுமே அனுமதி, ஒரு ஆள் வெளியே இருக்க வேண்டும், யார் அந்த ஒருவர் வெளியே நிற்க வேண்டும் என்று நாரதரிடம் கேட்க, நாரதர், அஷ்டகா, இப்பொழுது வசுமனஸ், நான், சிபி 3 பேர் இருக்கிறோம், ஒருவர் வெளியே நிற்க வேண்டுமென்றால் அது வசுமனஸ் தான் நிற்க வேண்டும், நானும் சிபியும் உள்ளே செல்கிறோம் என்று சொல்கிறார். உடனே இப்பொழுது வசுமனஸுக்கு தூக்கி பாரிப்பட்டது. இன்னும் நாரதரை இப்படி சொல்லிவிட்டீர்கள், சென்ற முறை நீங்கள் வந்த பொழுது நகர்வலம் செல்வதற்காக என்னுடைய 3 குதிரைகள் பூட்டிய தேரிலே நாம் இருவரும் சென்றோம். சிறிது தூரம் சென்ற பொழுது வழியிலே ஒரு ஏழை அந்தணன் தனக்கு ஏதாவது தானம் செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது நான் ஒரு குதிரையை அவிழ்த்து அவன் கையிலே கொடுத்து, நாளை அரண்மனைக்கு இந்த குதிரையை கொண்டு வந்து கொடுத்து உனக்கு வேண்டியதை பெற்றுச்செல் என்று சொன்னேனே, ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. சிறிது தூரம் பயணம் செய்த பொழுது ஒரு ஏழை கைம்பெண் தன்னுடைய குடும்பம் வறுமையில் இருக்கிறது, தனக்கு ஏதாவது தானம் செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுது அதுபோல் இன்னொரு குதிரையை அவிழ்த்து கொடுத்து, இதை கொண்டு வந்து அரண்மனையிலே கொடுத்து விட்டு உனக்கு வேண்டியதை பெற்றுச்செல் என்று சொன்னேனே, ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. சிறிது தூரம், அரண்மனைக்கு சற்று தூரம் முன்னதாக ஒரு ஏழை பிச்சைக்காரன் தன்னுடைய வாழ்வுக்காக ஏதாவது செய்யுங்கள் என்கிற போது அவனிடமும் ஒரு குதிரையை அவிழ்த்து கொடுத்து இதே போல சொல்லிவிட்டு, நான் இந்த ரதத்தை என்னுடைய தோளிலே தாங்கி கொண்டு அரண்மனையை உங்களை இறக்கி விட்டேனே, ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்க, அனைத்துமே ஞாபகம் இருக்கிறது வசுமனஸ், ஆனால் இன்னொன்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று நாரதர் கேட்கிறார். என்ன நாரதர் என்று கேட்கும் பொழுது, இவர்களுக்கெல்லாம் யாசகம் கேட்பதற்கு ஒரு நேரம் காலம் கிடையாது, ஒரு பிரயாணத்தின் போது இடையிலே குறிக்கிறார்கள் என்று சலித்து கொண்டாயே, ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்க, ஆமாம் நாரதரே, இப்பொழுது சொல்கிறேன் கேள், எவன் ஒருவன் தானம் கொடுத்துவிட்டு சலித்துக் கொள்கிறானோ அவனும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்கிறார் நாரதர். சரி என்ற அஷ்டகன் 3வதான சம்பவத்தை கேட்கிறார். இப்பொழுது 2 பேர் இருக்கிறீர்கள், நாரதரும் சிபியும் இருக்கிறீர்கள். இப்பொழுது ஒருவருக்கு தான் அனுமதி என்கிற போது யார் உள்ளே செல்வீர்கள், யார் வெளியே நிற்பீர்கள் என்று அஷ்டகன் கேட்கும் பொழுது நாரதர் சற்றும் யோசிக்காமல், இதில் என்ன சந்தேகம், சிபி தான் உள்ளே செல்ல வேண்டும், நான் வெளியே நிற்க வேண்டியதுதான் என்கிற போது இப்பொழுது 3 பேருக்கும் தூக்கி வாரி போடுகிறது. என்ன நாரதரே, நீங்கள் ஒரு விண்ணுலகவாசி, நீங்கள் செல்லாமல் சிபி ஒரு மானுடன் எப்படி அவன் செல்ல முடியும் என்று கேட்கிறது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை விளக்கிறேன், அது சிபிக்கு தெரியுமா என்று தெரியாது. ஒரு முறை சிபி ஓய்வில் இருக்கும் பொழுது
ஒரு பருந்து ஒரு புறாவை துரத்தி கொண்டு வரும் பொழுது புறா சிபியிடம் தஞ்சமடைகிறது. அந்த பருந்து புறாவை இரையை கேட்கிற பொழுது சிபி சற்றும் யோசிக்காமல் அந்த புறாவுக்கு ஈடான எடையான தன்னுடைய தொடையிலிருந்து சதைப்பகுதியை வெட்டி அந்த பருந்துக்கு அளித்து அதை அனுப்பி வைக்கிறான். ஆக எவன் ஒருவன் தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய வலியை கூட உணராமல் தானம் செய்கிறானோ அவனுடைய தானமே சிறந்த தானமாக கருதப்படும் என்று சொல்லிவிட்டு, எவன் ஒருவன் தானம் கொடுக்கிறானோ அவன் உடனே மறந்துவிட வேண்டும். ஆனால் தானம் பெறுபவன் அதை மறக்கக்கூடாது. அதை எவ்வளவு முறை வேணாலும் யாரிடம் வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம். இதுதான் தானத்தின் சிறப்பு என்று நாரதர் சொல்கிறார். ஆக நண்பர்களே, இந்த இடத்தில் நான் கூற விளைவது, தானம் கொடுப்பவர்கள் யாருமே தன்னுடைய தானத்தை வெளிப்படுத்த விரும்புவதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தானம் பெறுபவன் என்ற அடிப்படையிலே அந்த தானத்தை நான் வெளியிலே விளம்பரப்படுத்துகிறேன். ஆகவே ஒரு தர்ம காரியங்களுக்காக செய்யும் பொழுது இது போன்ற ஒரு சம்பவங்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றிகளும் வணக்கங்களும். பாபு எம். கென்னடி.